Dear children, degrees of comparison la இப்போ நம்ம கொஞ்சம் examples பார்க்கலாம். For example, the positive degree is used to express or describe a quality. நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்னது தான், ஒரு குவாலிட்டியை டிஸ்கிரைப் பண்ணுறது தான் வந்து பாசிட்டிவ் டிகிரி. இது எந்த டிகிரியோடையும் அதாவது கம்பேரிட்டிவ் இருக்காது. ஸோ நார்மலாகவும் இருக்கலாம், பட் இது கூடயும் கம்பேரிட்டிவ் இல்லாமலாகவும் இருக்கலாம். இட்ஸ் ஜஸ்ட் அ ஸ்டேட்மெண்ட். த பாசிட்டிவ் டிகிரி ஆஃப் அன் அட்ஜெக்டிவ் ஸ்டேட்ஸ் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் த நவுன். ஓகே, இட் இஸ் அ டால் பில்டிங், அதாவது ஒரு பில்டிங் இருக்குது, அது வந்து ஒரு டால் பில்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எது கூடயும் கம்பேர் பண்ணல, ஸோ இது வந்துட்டு பாசிட்டிவ் டிகிரி. தென் மேங்கோ இஸ் ஸ்வீட் டு டேஸ்ட், அதாவது மேங்கோ வந்து ஸ்வீட்டாக இருக்கும், அதோட டேஸ்ட் வந்து ஸ்வீட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மேங்கோவை எந்த ஒரு ஃப்ரூட்டு கூடயும் கம்பேர் பண்ணலை, ஸோ இது பாசிட்டிவ் டிகிரி. இது வந்து நம்ம புக்கில் இருக்கிற எக்ஸாம்பிள்ஸ். தென் த கம்பேரிட்டிவ் டிகிரி இஸ் யூஸ்ட் வென் டூ திங்ஸ் ஆர் டூ செட்ஸ் ஆஃப் திங்ஸ் ஆர் கம்பேர்ட். இதுதான் வந்து கம்பேரிட்டிவ் டிகிரி அப்படின்னு சொல்கிறாங்க. டூ திங்ஸ் அல்லது ஒரு டூ செட்ஸ் ஆஃப் திங்ஸ், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, குரூப். அதுதான் அதை வந்து கம்பேர் பண்ணுறது தான் வந்து கம்பேரிட்டிவ் டிகிரி. திஸ் பில்டிங் இஸ் டாலர் தேன் எனி அதர் பில்டிங், அதாவது இந்த பில்டிங் தான் டாலர், எல்லா பில்டிங்கை விட இதுதான் வந்து டாலர் அப்படின்னு சொல்கிறாங்க. மேங்கோ இஸ் ஸ்வீட்டர் தேன் பைனாப்பிள். இப்போது இந்த இடத்துல கம்பேர் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு சென்டென்ஸில் என்ன சொல்லியிருக்காங்க? மேங்கோ இஸ் ஸ்வீட் டு டேஸ்ட், மேங்கோ வந்து ஸ்வீட்டாக இருக்கும். இந்த செகண்ட் சென்டென்ஸில் மேங்கோ இஸ் ஸ்வீட்டர் தென் பைனாப்பிள், பைனாப்பிளை விட மேங்கோ ஸ்வீட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கம்பேர் பண்ணி சொல்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல இது கம்பேரிட்டிவ் டிகிரி. தென் சூப்பர்லேட்டிவ் டிகிரி இஸ் யூஸ்ட் வென் மோர் தேன் டூ திங்ஸ் ஆர் கம்பேர்ட், அதாவது மோர் தென் டூ திங்ஸ் வேர் கம்பேர்ட், அதுதான் வந்து சூப்பர்லேட்டிவ் டிகிரி. ஃபஸ்ட்டு சென்டென்ஸோட எக்ஸாம்பிளே பாருங்கள். திஸ் இஸ் த டாலஸ்ட் பில்டிங், அதாவது காமனாக சொல்கிறாங்க, இருக்கிறதுலையே இதுதான் வந்து டாலஸ்ட் பில்டிங். அப்போ ஒரு குரூப் ஆஃப் பில்டிங்கில் இந்த பில்டிங்கை மட்டும் பெக்யூலியராக டாலஸ்ட் பில்டிங் அப்படின்னு சொல்கிறாங்களே. ஸோ மோர் தென் டூ பில்டிங்லேருந்து இதை கம்பேர் பண்ணி சொல்கிறாங்க டாலஸ்ட் பில்டிங் அப்படின்னு. மேங்கோ இஸ் த ஸ்வீட்டஸ்ட் ஃப்ரூட், அதாவது காமனாக எவ்வளோ ஃப்ரூட் இருந்தாலும் மேங்கோ தான் ரொம்ப ஸ்வீட்டஸ்டான ஃப்ரூட் அப்படின்றத சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள்ஸ், பிரபு இஸ் யங், இது வந்து பாசிட்டிவ் டிகிரி, இட்ஸ் ஜஸ்ட் அ ஸ்டேட்மெண்ட். பிரபு இஸ் யங்கர் தேன் அமிர்தா, அமிர்தாவை விட பிரபு வந்து யங்கர். இங்கே வந்து தேன் வந்திருக்கு, ஸோ கம்பேரிட்டிவ் டிகிரின்னு கண்டுபிடிச்சிட்டோம். கம்பேரிட்டிவ் டிகிரி வேர்டு என்ன இருக்குது? யங்கர், இஆர் சேர்த்து வந்திருக்கு இல்லையா? ஸோ நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். பிரபு இஸ் த யங்கஸ்ட் ஆஃப் ஆல், அதாவது எல்லாரையும் விட ரொம்ப யங் யார்? பிரபு தான். ஸோ இப்போ வந்து ஒரு குரூப்பையே வந்து பிரபு, அந்த ஒரு குரூப்லேருந்து பிரபு வந்து கம்பேர் பண்ணி சொல்கிறாங்க, அதாவது தனித்து சொல்கிறாங்க. ஸோ யங்கஸ்ட், இஎஸ்டி வந்திருக்கு இல்லையா? ஸோ அது சூப்பர்லேட்டிவ் டிகிரி. Next, give your opinion and compare the items in each picture using er, more, less or an irregular form. Use the words you may form your sentences in more than one way. ஒன்றும் இல்லை, இங்கே வந்து 2 பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கு பக்கத்தில் க்ளூ வேர்ட்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க? ஹெல்த்தி, ஹோல்சம், கேலரிஃபிக் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை வச்சு நம்ம சென்டென்ஸ் க்ரியேட் பண்ணணும். ஸோ இதுக்கான ஆன்சர் ஃபஸ்ட்டு ஒன் பாரு. இந்தியன் ஃபுட் இஸ் ஹெல்த்தியர் தேன் இட்டாலியன் ஃபுட், அதாவது இந்த 3ல் ஏதாவது ஒரு வேர்டுக்கு நம்ம வந்து சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணணும், அதாவது டிகிரி வந்து க்ரியேட் பண்ணணும். இங்கே நம்ம என்ன க்ரியேட் பண்ணியிருக்கோம்? இந்தியன் ஃபுட் இஸ் ஹெல்த்தியர் தேன் இட்டாலியன் ஃபுட், அதாவது இந்தியன் ஃபுட் வந்து ஹெல்த்தியர் தேன் இட்டாலியன் ஃபுட். ஸோ இது வந்து இது வந்து உங்களுக்கு கம்பேரிட்டிவ் டிகிரி, பிகாஸ் தேன் அப்படிங்கிற வேர்டு இருக்கு இல்லையா? ஸோ இது வந்து கம்பேரிட்டிவ் டிகிரி. தென் நோ அதர் ஃபுட் இஸ் ஆஸ் ஹெல்த்தி ஆஸ் இந்தியன் ஃபுட், அதாவது இந்தியன் ஃபுட் மாதிரி ஹெல்த்தியான ஃபுட் வேறு எதுவுமே இல்லை. ஸோ நோ அதர் ஃபுட் இஸ் ஆஸ் ஹெல்த்தி ஆஸ் இந்தியன் ஃபுட். இப்போது ஆஸ் அப்படிங்கிறதுக்கு நடுவில் என்ன வந்திருக்கு? ஹெல்த்தி. ஹெல்த்தி அப்படிங்கிறது என்ன டிகிரி? பாசிட்டிவ் டிகிரி. ஸோ இது என்ன ஃபார்ம்? பாசிட்டிவ் ஃபார்ம். இப்போது பி வந்து நோ அதர் ஃபுட் இஸ் ஆஸ் ஹெல்த்தி ஆஸ் இந்தியன் ஃபுட் அப்படிங்கிறது பாசிட்டிவ் ஃபார்ம். அண்ட் தென் சி, இந்தியன் ஃபுட் இஸ் மோர் கேலரிஃபிக் தென் ஜங்க் ஃபுட், அதாவது இந்தியன் ஃபுட் தான் வந்துட்டு ஜங்க் ஃபுட்டை காட்டிலும் ரொம்ப கலோரிஸ் அதிகமாக இருக்கிற ஃபுட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து 3 சென்டென்ஸ் நம்ம பார்த்தாச்சு. இப்போது மோர் அப்படின்னு வந்திருக்கிறதுனால இதுவும் என்ன டிகிரி தான்? கம்பேரிட்டிவ் டிகிரி தான். ஸோ நெக்ஸ்ட் ஒன்,
இங்கே மோட்டார் பைக் கொடுத்துருக்கு இல்லையா, 2 மோட்டார் பைக் கொடுத்துருக்கு. ஈகோ ஃப்ரெண்ட்லி அண்ட் எக்கனாமிக்கல் சேஃபர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. இதோட ஆன்சர்ஸ் பார்க்கலாம். மோட்டார் பைக்ஸ் ஆர் நாட் சேஃபர் தேன் சைக்கிள்ஸ். சைக்கிளை விட மோட்டார் பைக்ஸ் வந்துட்டு சேஃப்டி கிடையாது. ஸோ இந்த இடத்துல சேஃபர் அப்படிங்கிறது என்ன ஃபார்ம்? கம்பேரிட்டிவ் ஃபார்ம். ஸோ ஃபஸ்ட்டு இருக்கிறது கம்பேரிட்டிவ் டிகிரி. பைசைக்கிள் இஸ் த மோஸ்ட் ஈகோ ஃப்ரெண்ட்லி வெஹிக்கிள். மோஸ்ட் அப்படிங்கிறது எதில் வரும்? சூப்பர்லேட்டிவ் டிகிரியில் வரும். ஸோ பைசைக்கிள் இஸ் த மோஸ்ட் ஈகோ ஃப்ரெண்ட்லி வெஹிக்கிள் அப்படின்னு நம்ம ஒரு சென்டென்ஸ் க்ரியேட் பண்ணி எழுதியிருக்கோம். இது வந்து சூப்பர்லேட்டிவ் டிகிரி. பைசைக்கிள் இஸ் எக்கனாமிக்கல். ஸோ இது இட்ஸ் அ ஸ்டேட்மெண்ட், எது கூடவும் கம்பேர் பண்ணல, அதனால் இது பாசிட்டிவ் டிகிரி. அண்ட் தேர்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க? எஜுகேஷ்னல், இன்ட்ரெஸ்டிங் அண்ட் ட்ரெண்டி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கான ஆன்சர்ஸ் பார்க்கலாம். ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸ் ஆர் ட்ரெண்டி. இங்கே என்ன? ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸ் ஆர் ட்ரெண்டி அப்படிங்கிறது ஜஸ்ட் ஸ்டேட்மெண்ட், இட்ஸ் அ பாசிட்டிவ் டிகிரி. ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸ் ஆர் மோர் இன்ட்ரெஸ்டிங் தேன் ரேடியோ. ரேடியோவை விட ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். மோர் அப்படிங்கிறது கம்பேரிட்டிவ் ஃபார்ம். ஸோ இது கம்பேரிட்டிவ் டிகிரி அப்படின்னு கண்டுபிடிச்சாச்சு. ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸ் ஆல்சோ ஆக்ட் ஆஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் எஜுகேஷன் டூல்ஸ். அதாவது எஜுகேஷன் டூல்ஸ்லேயே ரொம்ப பெஸ்ட் வந்து ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து குட், பெட்டர், பெஸ்ட் இல்லையா. ஸோ இப்போ நம்ம வந்துட்டு பெஸ்ட் அப்படிங்கிறது சூப்பர்லேட்டிவ் ஃபார்ம். ஸோ தட் இது சூப்பர்லேட்டிவ் டிகிரி நம்ம எழுதிட்டோம். ஃபோர்த் ஒன் என்ன பிக்சர் கொடுத்துருக்காங்க? பிக்சர்ஸ் வந்து ட்ரெயின் கொடுத்துருக்காங்க, பஸ் கொடுத்துருக்காங்க. பஸ் தானே இது? ஓகே. சேஃப், கம்ஃபர்டபுள், குயிக் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆன்சர்ஸ் பார்க்கலாம். ட்ரெயின் ஜேர்னி இஸ் சேஃப். ட்ரெயின் ஜேர்னி தான் வந்து சேஃப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஜஸ்ட் அ ஸ்டேட்மெண்ட். ஸோ பாசிட்டிவ் டிகிரியில் எழுதியாச்சு. அண்ட் பி, ட்ரெயின் ஜேர்னி இஸ் குவிக்கர் தேன் பஸ். அதாவது பஸ்ஸில் போகிறத விட ட்ரெயின் ஜேர்னி ரொம்ப ஈஸியாக ஒரு இடத்துக்கு போய் சேர்ந்துருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ குவிக்கர் அப்படிங்கிறது கம்பேரிட்டிவ் ஃபார்ம், கம்பேரிட்டிவ் டிகிரியில் சென்டென்ஸ் எழுதியாச்சு. தென் ட்ரெயின் ஜேர்னி இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் கம்ஃபர்டபுள் ஃபார்ம்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட். டிரான்ஸ்போர்ட்லேயே வந்து ட்ரெயின் ஜேர்னி அப்படின்னா ரொம்ப கம்ஃபர்டபுளான இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மோஸ்ட் அப்படிங்கிறது சூப்பர்லேட்டிவ் ஃபார்ம். ஸோ சூப்பர்லேட்டிவ் டிகிரியில் நம்ம சென்டென்ஸ் எழுதியாச்சு. ஃபிஃப்த் ஒன் சேர் கொடுத்துருக்காங்க. சோஃபா. காசி, காஸ்ட்லி, ஸ்டர்டி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு நம்ம எப்படி ஆன்சர் எழுதலாம் பார்க்கலாம். உடன் சேர் இஸ் ஸ்டர்டி. சேர் அப்படிங்கிறது இங்கே செயின் டைப்பாக இருக்குது. ஸோ அதை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. உடன் சேர் இஸ் ஸ்டர்டி. உடன் சேர் தான் வந்து எப்படி இருக்கும்? ரொம்ப ஸ்டர்டியாக இருக்கும், அதாவது ஸ்ட்ராங்காக ஸ்டர்டியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குஷன் சேர் இஸ் காசியர் தேன் உடன் சேர். இந்த இடத்துலையும் தென்னு டைப்பாக இருக்குது. ஸோ தேன் அப்படிங்கிறத நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. குஷன் சேர்ஸ் தான் வந்து உடன் சேரை விட காஸ்ட்லி அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. குஷன் சேர்ஸ் இஸ் காஸ்ட்லியஸ்ட் ஆஃப் ஆல் சேர்ஸ் அவைலபிள் இன் த மார்க்கெட். மார்க்கெட்டில் கிடைக்கிறதுலையே ரொம்ப காஸ்ட்லியஸ்ட் எது அப்படின்னா குஷன் சேர்ஸ் தான். ஸோ இந்த இடத்துலையும் நம்ம வந்து பாசிட்டிவ் டிகிரி, கம்பேரிட்டிவ் அண்ட் சூப்பர்லேட்டிவ் டிகிரியில் ஆன்சர்ஸ் ஃபில் பண்ணியாச்சு. லுக் அட் த பார் கிராஃப், ரைட் ஃபியூ சென்டென்சஸ் யூஸிங் த அப்ரோப்ரியேட் டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன். இப்போது இந்த இடத்துல வந்து ஒரு பார் கோட் கொடுத்துருக்காங்க இல்லையா. என்ன கொடுத்துருக்காங்க? அட்வென்ச்சர் ஸ்போர்ட் இன் இந்தியா. இந்த சைடு எக்ஸ் ஆக்சஸ், ஒய் ஆக்சஸ் அப்படின்னு பார்ப்போம் இல்லையா. எக்ஸ் ஆக்சஸில் என்ன கொடுத்துருக்காங்க? பேராகிளைடிங், ராஃப்டிங் அண்ட் ராக் கிளைம்பிங், பஞ்சி ஜம்பிங் அண்ட் சர்ஃபிங். இது எல்லாமே வந்துட்டு கேம்ஸ். இந்த பக்கம் பாப்புலாரிட்டி இண்டெக்ஸ், அதில் வந்துட்டு 0%லேருந்து 35% வரைக்கும் உங்களுக்கு இண்டெக்ஸில் வந்து இருக்குது ஒய் ஆக்சஸில். ஸோ ஆன்சர் பார்க்கலாம். பேராகிளைடிங் வாஸ் மோர் பாப்புலர் இன் த இயர் 2001 தேன் 2017. அதாவது 2001லேருந்து 2017 கம்பேர் பண்ணும்போது பேராகிளைடிங் எங்கே இருக்குது? இது இருக்குது இல்லையா. 2001 அப்படிங்கிறது லைட் பிங்க் கலர் மாதிரி இருக்குது. 2017 அப்படிங்கிறது எப்படி இருக்குது? கொஞ்சம் டார்க்காக இருக்குது. ஸோ 2017 கம்பேர் பண்ணும்போது 2001 தான் பாப்புலராக இருந்திருக்கு. அதுதான் வந்து இங்கே நம்ம எழுதியிருக்கோம். மோர் பாப்புலர் அப்படிங்கிறது கம்பேரிட்டிவ் ஃபார்மில் நம்ம எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட், பஞ்சி ஜம்பிங் வாஸ் த மோஸ்ட் ஃபேவரட் அட்வென்ச்சர் ஸ்போர்ட் இன் இந்தியா இன் த இயர் 2017. 2017 பஞ்சி ஜம்பிங் எங்கே இருக்குது? பஞ்சி ஜம்பிங் இதோ இருக்குது. ஸோ பஞ்சி ஜம்பிங் வந்து ஃபேவரட் அட்வென்ச்சர் ஸ்போர்ட்டாக இருந்திருக்கு. அதான் பாருங்கள் 30% வரைக்கும் வந்திருக்கு. ஸோ எப்போது? 2017. டார்க்காக இருக்கிறது 17 இல்லையா. ஸோ இங்கே வந்து மோஸ்ட் ஃபேவரட், மோஸ்ட் அப்படிங்கிறது என்ன? சூப்பர்லேட்டிவ் ஃபார்ம். ஸோ சூப்பர்லேட்டிவ் டிகிரியில் நம்ம எழுதியிருக்கோம். அண்ட் த நெக்ஸ்ட் ஒன், சர்ஃபிங் வாஸ் ஒன்லி லைக்டு பை 10% ஆஃப் பீப்புள் இன் த இயர் 2017. அப்படி தானே? 2017 சர்ஃபிங் அப்படின்ற கேம் வந்துட்டு ஜஸ்ட் 10% தான் லைக் பண்ணியிருக்காங்க. ஸோ இட்ஸ் ஜஸ்ட் அ ஸ்டேட்மெண்ட்.
இது வந்துட்டு ஒரு பாசிட்டிவ் டிகிரி. பஞ்சி ஜம்பிங் வாஸ் மோர் பாப்புலர் தேன் ராக் கிளைம்பிங் இன் த இயர் 2017. பாருங்கள், 2017 என்ன சொல்லியிருக்காங்க, மோர் பாப்புலர் தேன் ராக் கிளைம்பிங் இன் த இயர். ராக் கிளைம்பிங் எங்கே இருக்குது, இதோ இருக்குது இல்லையா, பஞ்சி ஜம்பிங் இதோ இருக்குது. 2017 ராக் கிளைம்பிங்கை விட பஞ்சி ஜம்பிங் தான் அதிகமாக இருக்குது. அதுதான் வந்து கம்பேர் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஸோ மோர் பாப்புலர் அப்படிங்கும்போது அது கம்பேரிட்டிவ் ஃபார்மில் இருக்குது. 20% ஆஃப் த பீப்புள் லவ்ட் ராஃப்டிங் அஸ் அட்வென்ச்சர் ஸ்போர்ட் இன் த இயர் 2017. பாருங்கள், ராஃப்டிங் கேம் வந்துட்டு 20% பீப்புள் தான் வந்து 2017 அதை லைக் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு பாசிட்டிவ் சென்டென்ஸ். இப்போது நம்ம இந்த பார்கோடுக்கு தகுந்த மாதிரி கீழே ஆன்சர்ஸ் வந்து எழுதியாச்சு. இதை நீங்கள் வந்து உங்கள் கிளாஸ் ஒர்க்கில் ஃபேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ சில்ட்ரன்.